இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் எங்க அம்மா 2 வார்த்தை சொல்லணும். ஏன்னு சொன்னா அவங்க ஒரு தியாகி. அவங்க 7 பெற்றவள், நோவு பெற்றவள் இல்லையா, 8 பிள்ளைகளை பெற்றார்கள். ஒரு பிள்ளை இறந்து போச்சு. வருகிற ஒரு ஊழியக்காரங்களை கூட வெறுமையை விட மாட்டாங்க. எங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அப்படிலாம் இருந்தது நாங்கள் பார்த்ததில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், மேரின்னு சொல்லுவார். எங்க அம்மா அப்படி நிற்பாங்க. அப்படி ஒரு பாக்கியத்தை எங்க அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு பரிசுத்தமான வேலையை செய்ய ஆண்டவர் அவங்கள நிறுத்தி வச்சார். ஓரிரு வார்த்தைகள் சொல்லணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் கூடியிருக்கிறதான எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்தல் சொல்லுகிறேன். விசேஷமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடையதான பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் வந்து வளர்ந்து அவருடைய பிதாவின் சித்தத்தை செய்தது போல அவர் விரும்பினபடி நல்ல காரியங்களை செய்து இந்த பூமியிலே அவருடைய வேலையை முடித்தது போல எனக்கு கொடுக்கப்பட்டதான கணவரும் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செய்து எனக்கும் என்னுடையதான குடும்பத்திலுள்ளதான என்னுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் இருந்ததான எல்லா சபையிலுள்ளதான விசுவாசிகளுக்கும் யாவருக்கும் இயேசுவானவர் செய்தது போல நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் செய்து தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தார்கள். ஒரு நாள் கூட என்னை பேசினதோ துன்புறுத்தினதோ செய்ததில்லை. அன்பாக என்னை அதிகமாக நேசித்து என்னை காத்து வந்தார்கள். எனக்கு தேவையான எல்லா நிலைமைகளிலும், பூமிக்குரிய வாழ்க்கையில் உள்ளதான எல்லா நிலைமைகளிலும் எனக்கு தேவையான என்ன நான் விரும்புகிறோனோ அதையெல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என்னை ஆதரவாக வைத்திருந்தார்கள். அதே போல என் பிள்ளைகளுக்கும் அவர்கள் விரும்புகிறதான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு செய்து ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தி வந்தார்கள். இயேசுவானவர் வாழ்ந்தது போல, அவர் இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை செய்தது போல என்னுடையதான கணவரும் எல்லாருக்கும் நல்ல காரியங்களை செய்து இந்த பூமியிலே தேவன் கொடுக்கப்பட்டதான ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்திருக்கிறார்கள். நாங்கள் யாவரும் தேவன் விரும்புகிறதான அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வேலை செய்தார்களோ அதே போல கர்த்தருக்கென்று இன்னும் அதிகமாக செயல்பட நல்ல போராட்டத்தை போராடி அவர் ஓட்டத்தை முடித்தது போல நாங்கள் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் யாவரும் ஜெபியுங்கள். எங்களுக்கும் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம், கிரியை செய்கிறவர்களாக காணப்படுவோம். தேவன் எங்களிடத்தில் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக, இன்னும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக நடத்தும்படியாக, கர்த்தர் விரும்புகிறவனமாக ஜீவிக்கும்படி தேவன் எங்களுக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை சொல்கிறேன். அருமையான எங்கள் நேசத்துக்குரியவர்களே, கனத்துக்குரியவர்களே, இப்பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை மட்டும், எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு இது, அடிக்கடி அவர் கன்வென்ஷன் ஸ்டேஜில் நான் பிரசங்கிக்க எழும்பும் பொழுது பொதுவாக கடைசி நாள் இந்த பாடலை பாடுவதுண்டு. பல இடங்களில் தலைமை தாங்குவதற்காக வந்து உட்கார்ந்திருப்பார். என்னுடைய மகன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அருமையான தேவனுடைய மனிதன்.
பிரதர் டிஎம்டி பெஞ்சமின் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் என்று சொல்லுவார். அருமையான அப்பா அடிக்கடி சொல்லும், அந்த பாட்டை முடிஞ்சா பாடு நடை அப்படின்னு சொல்லுவார். அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட விரும்புகிறோம். தெரிந்தவர்கள் எங்களோடு பாடு. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே.
அன்பு நிறைந்த என் இயேசுவே, என் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, என் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, என் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, என் பாத சேவை எந்தன் ஆசையே. தேவனுடைய திவ்ய சமாதானம் நம்மை தொடரட்டும். ஒரே நன்றி வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த திருச்சபை 1998 ஆண்டிலே துவங்கினது. பாஸ்டர் செல்வராஜ் எங்கள் அப்பாவுக்கு விழுந்த பட்டணத்தில் ஒரு சபை, பெரிய ஒரு சபை. அது யாரோ எவரோ, ஆனால் அவர் பெற்றெடுத்த மகன்தான் அந்த சபையை நடத்தணுன்ற தேவனுடைய ஆதீனத்தில் எழுதப்பட்ட எழுத்து. அன்னைக்கு கஷ்ட நேரங்களிலும் இந்த சபையோடு இருக்கிற நேசம் 8 மாதங்கள் 84 வயது உடைத்த ஒரு பாட்டிக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலே அப்பாட சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கெல்லாம் லாயக்கு கிடையாது, பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கல. அப்பா சொல்லுவாரு, டேய், அந்த பட்டணத்தில் நமக்கு ஒரு சபை வேணடா, தெய்வம் கூட இருப்பார்ரா. இது எங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரு வார்த்தை. அது எங்களை ஜீவனுள்ளவர்களாக மாற்றும் அவ்விதமாகத்தான் இன்றைக்கு இந்த ஆராதனைகள் கொண்ட ஒரு பெரும் திருச்சபையாக தேவனுடைய சபையை, இந்த ஊழியத்தை மாற்றி இருக்கிறார். இந்த ஊழியத்தில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் எங்கள் அப்பாவை இயேசுவுக்கு பிறகு ஒரு பெரிய தகப்பனாய் பார்ப்பார்கள். சிறிய பிள்ளைகளது பெரியவர் வரைக்கும். தேவதாஸ் பாஸ்டர் யாரும் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாக்கியம் இந்த சபையில் பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய அன்புக்குரிய விசுவாச பெருமக்கள், அதுபோல உடன் ஊழியர்கள் அனைவரும் இரவு பகலாக நீங்கள் அப்பாவுடைய இந்த இறுதி பயணத்துக்காக என்னோடு நீங்கள் தோள் கொடுத்து நின்றீர்கள். தேவனுடைய பணியை செய்தீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்கே கேட்டாலும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எங்கே கேட்டாலும், எத்தனையோ சூப்பரண்டன்ட் வரட்டும், எத்தனையோ பேர் வரட்டும், ஆனால் நீங்கள் பாஸ்டேஸுக்குள்ளாடி சூப்பரண்டன்ட் யாருன்னு கேட்டால் பாஸ்டர் தேவதாஸ். அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, யாரும் அவர் பேரையே சொல்ல மாட்டாங்க. சூப்பரண்ட் வந்திருக்கார், நம்ம சூப்பரண்ட் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா டினாமினேஷன், அத்தனை டினாமினேஷன் அதுதான் சொல்லுவாங்க. இன்னைக்கும் கர்த்தருடைய நித்தியத்துக்கு புறப்படும் இந்த பயணத்திலும் அந்த பேரைத்தான் அவர் காத்து காப்பாற்றி தேவனுடைய சமூகத்தில் நீதியோடு கூட நித்திய ராஜ்யத்தின் மகிமையில் பிரவேசித்திருக்கிறார்கள். எங்கள் அப்பாவை நிச்சயமாக முகமுகமாய் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுடைய வருகை நாளிலே பார்ப்போம் என்ற நம்பிக்கையுடன் எங்கள் வார்த்தைகளை சுருக்குகிறோம்.